மனுஷனோட அன்புல எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒன்று இருக்கணுங்க. ஒன்று வெளியில இருக்கணும், பர்சனாலிட்டியில் இல்லை உள்ள இருக்கணும். இருந்தாதான் நான் அன்பு செய்வேன். இது மனுஷனோட அன்பு. இயேசு குமாரன் நமக்காக சிந்திய ரத்தம், நமக்காக ஒரு பாடுபட்டது. இது இந்த அன்போட ஈக்குவலான அன்பா இருக்க முடியுமா? உண்மையிலேயே இருக்க முடியும். அதனாலதான் அந்த காலத்துல இந்த பைபிளை மொழிமாற்றம் செய்யும்போது கூட இயேசுவின் அன்பை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த ஈராஸ் என்ற வார்த்தை, எபிரேய வார்த்தை, அது பொதுவான இந்த இங்கிலீஷ்ல லவ்ன்ற பாருங்க, அந்த வார்த்தையோட பதம். இதை எப்படி அதுக்கு போடுறதுன்னு தலையை பிச்சுக்கிறாங்க எல்லாரும். காரணம், இது சாதாரண ஒருத்த மேல ஒருத்தங்கிட்ட எனக்கு பிடிச்சது இருந்தா விரும்புற அந்த அன்பு கிடையாது. இது விரோதியை நேசிக்கிற அன்பு. ஆணி அடிச்சான் பாருங்க, அடிச்ச ஜாட்டில் அவனுங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அன்பை கொண்டு எப்படி இதுல ஃபிட் பண்ண முடியாது. இது வேற லெவல் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இது வேற லெவல், ஹைடெக் லெவல், அன்போட உச்சகட்டம். வரைக்கும் நான் நல்லவன், யோகியன், குச்சிட்டு இருந்தா நல்லா சரியில்லாதவனா, அதே குடியெல்லாம் விட்டுட்டே நீங்க ரொம்ப நல்லவன் ஆயிட்டு நான். அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை செய்யாதனாலே நான் நல்லவன்ற ஒரு புத்தி இருக்குள்ள இருக்கு. நான் கரெக்டா கோயிலுக்கு போறேன் வரேன், நான் கரெக்டாக போய் சார்து இல்லை, நான் உண்மையை தான் பேசுறேன் சொல்லிட்டு எனக்கு நானே ஒரு மார்க் போட்டு நான் நல்லவன். அங்க இயேசு சொல்றார், உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லையேன்னு. என்ன ஸ்கேல் அது? என் ஸ்கேல்ல நான் நல்லவனா தெரியும், அவர் ஸ்கேல்ல நான் ஃபெயிலர். அவர் ஸ்கேல் வேற மாதிரி இருக்கு. அவருடைய ஸ்கேல் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்குது என்பதை வெளிப்படுத்துறாரு. பாவம் இல்லையா? பிறந்த குழந்தை, ஒரு பாவமா அறியாத குழந்தை செத்து போச்சு நியூஸ்ல படிக்கிறோம். ஒரு பாவமா அந்த குழந்தை அறியலனாலும் அந்த குழந்தைக்குள்ள பாவம் இருக்குது. பாவம் என்பது ஏதோ ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள வரல. பவுல் அருமையா குறிப்பிடுறார், என் தாயின் கருவில் கருவுறும் பொழுதே நான் பாவத்தில் ஜனிப்பித்தேன். ரொம்ப விந்தையா இருந்தது. செயின் பிரேயர்னுட்டு எல்லாம் கையை பிடிச்சிக்கினாங்க. காலையில கையை பிடிச்சிட்டு திடீர்னு இந்த கொசு கடிக்குது பாருங்க, கையை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி சொரைஞ்சிட்டு வந்தா, ஏன் பிரதர் கையை விட்டுட்டீங்களே பிரதர், கையை பிடிங்க. கையில எடுத்த உடனே அவருடைய மனம் எப்படி யோசிக்குதுன்னா, அந்த பவர் அப்படியே போயின்னு இருக்குது கையில ஜாயிண்ட் ஆகி. இப்ப இங்க கட்டாயி போச்சு பவர். கடவுளை விசுவாசிகளை கையை விசுவாசிக்கிறாங்க, தங்கள் கையில தான் இப்ப அந்த பவர் கரெக்டா பாஸ். ஐயோ ஐயோ, இதெல்லாம் பார்த்தா அந்த பாகால் மெத்தட்ல வர மெத்தட் தான் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நாங்கள் தலைவலி கூட மாத்திரை போட மாட்டோங்க ஐயா, நாங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் தான் எங்களை சுகப்படுத்தும், தெய்வீக சுகத்தை தான் நாங்கள் நம்புறோம். திடீர்னு எங்கேயா கீழே வெட்டு பட்டுச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் போயிட்டு வர்றோம். யாருன்னா இவங்க தான் அந்த மருந்து போட்டுப்பாங்க. ஆனால் தலைவலி மருந்து போட மாட்டோம். சின்னதாக ஜரம் வந்தால் குரோசின் போட மாட்டோம். அதிகமானவனே ஐசி வார்டில் போய் அட்மிட் ஆகிடுவோம். கிறிஸ்துவத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலே பிரச்சனை. இந்த பரிசீலனை பண்ணதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். ஓவர் பரிசுத்தவான்களா அப்படியே காட்டிக்கிறது எல்லாம். அப்ப மாத்திரை உண்டாக்குறது யாரு? கடவுள் தானுங்க. கேட்டா அந்த காலத்துல தைலம் பூசி விட்டாரு. அந்த காலத்துல டோலர் 650 இல்ல இருந்திருந்தா அன்னைக்கு அதை தான் சொல்லியிருப்பாரு, முதல்ல போய் அதை வாங்கி போடுறான்னு. ஒரு இடத்துல நாங்க அந்த சபை பேரு தெய்வீக சுகமளிக்கும் சபை. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். உள்ள இருக்கிற விசுவாசிகள் பாதி பேர் டாக்டர். இது ஒன்றும் புரியல. அதுல மருத்துவம் செஞ்சு வர பணத்தை தசம் வாங்க கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா தீபாவளிக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது. நீ இதெல்லாம் என்ன சொல்றது? இப்ப பாகால இருந்த மெத்தட் மாதிரி ஒரு சில மெத்தடுகளை சொல்ல வரணும். தீபாவளி வாங்குற போனஸ் பாட்டில் தசம் கொடுத்தா வாங்கி போனாங்க. ஆனா தீபாவளிக்கு அதுல எந்த கடை அந்த போனஸ் துட்டில் கொடுத்தா ஓகே ரைட். தவறான புரிதல். சரியான அந்த 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 மேன் மேக்கிங் மெத்தட்ல போனாலே இதை தொல்லைகள்லாம் வந்துடும். அது இப்போ கொஞ்ச நாள் செய்தியில பார்த்தேன், செத்து போயிட்டாங்க ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு வீட்டுல. அன்னைக்கு இயேசு சொன்னாரு பாரு, தலித்தாகுமி தலித்தாகுமி நெட்டு. இவங்க உக்காந்து ஒரு நாள் பூரா தலித்தாகுமி தலித்தாகுமி நின்னுக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற நியூசன்ஸ் கேஸ் போலீஸ் வர வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது செத்து பண்ணவங்க உயிர் தேட வைக்கிறாங்கன்ட்டு இவங்க தன் சுய பிரயாசத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் நம்மளுக்கு. இந்த செயல்கள் இவங்க இயேசுவை பிரம்மாண்டமா இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஏதோ ஒண்ணு பண்ணி கடைசியில ஜோக்கர் ஆயிடுறாங்க. அடுத்தவங்க எள்ளி நகையாக கூட வகையில நம்மளுடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாது. பாருங்க, இயேசுவால என்னால இயேசு பெருமை வருதோ இல்லையோ, அவரை ஒரு நிந்திக்கக்கூடிய விஷயமா நாம எந்த செயலும் செய்துட்டு பண்ண கதை பண்றாங்க பாருங்க. அவர்கள் உறக்க சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே உறக்க சத்தமா கூப்பிடுறாங்க. அப்புறம் தங்கள் வழக்கத்தின்படி என்ன பண்றாங்க பாருங்க, கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் கத்தனாங்க மதியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் குதித்து ஆடுறாங்க. இப்ப அடுத்த மெத்தட் என்ன பண்றாங்க, ரொம்ப உறக்க சத்தமா கூப்பிடுறது. சத்தமா ரொம்ப கேட்காம போட்டு இருக்கும் போது ஏதாவது வேலையா இருக்க போறாரு கடவுள்.
கடைசியா கத்திட்டு எடுத்து ரத்தம் உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு, இந்த ரத்தத்தை பார்த்தாலாவது நீ வரமாட்டியா? இது நிறைய இடத்துல இன்று வரைக்கும் பாக்குறோம் பாருங்க. தங்களை வருத்தி கொண்டு கடவுளை இம்ப்ரெஸ் பண்றது. உண்மையிலேயே என் உடம்புல இருந்து ஒரு ரத்தத்தை பார்த்துதான் ஒரு சாமி இறங்கி வரணும். அது சாமியா இருக்கவே முடியாது. எது சாமியா இருக்க முடியும்னா, என் உடம்புல இருந்து ரத்தம் வந்துடக்கூடாது, தன்னுடைய உடம்புல ரத்தம் சிந்தனா இருப்பாரு ஒருத்தர். நான் வேண்டுவதற்கு முன்பே எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியல. மத்தியானம் வரைக்கும் கத்தின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் குறிச்சு ஆடலாம், தப்பு கிடையாது. ஒரு சந்தோஷமா ஒரு கிறிஸ்துவ பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போடுறது தப்பு கிடையாது. ஆனா நான் ஆடுறதுனாலதான் அவர் ஏதோ பண்றாருன்னா தப்பு. விசுவாசத்தை எந்த சேஷ்டையும் கெடுத்து போடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில சபையில பாக்குற நல்லா கரெக்டா ஆஜராயிடுவாங்க. இவர் சொல்றாரு இங்க சரியா வர்றது இல்லைன்னுட்டு. ஒரு சில சபையில கரெக்டா போயிடுறாங்க, கரெக்டா டைம் டு டைம், கரெக்டா யூனிஃபார்ம், ஒயிட் அண்ட் ஒயிட் தாங்கலாம். பட் ஆனா மூஞ்சில மகிழ்ச்சி இல்லை. ஒரு ரோபோ மாதிரி போறாங்க, ரோபோ மாதிரி வராங்க. என்ன ஆச்சு? அதான் பாருங்க, சிரிப்பு இருக்கணும் இல்லையா, மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? நீ எதை கொண்டு போற? கடவுள் என்ன கொண்டு? அன்பை கொண்டு வந்தார். அன்பு முகத்துல இல்லாம ஏன் போயிடுச்சு? எப்போ கிறிஸ்துவம் வேற ரூட்ல போய் மதம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல அன்பு இருக்காது. அது வெறும் அங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும். இத்தனை மணிக்கு வந்துட்டியா, இத்தனை மணிக்கு போனியா, இத்தனை மணி ஜாம் பண்ணியா, கிடையாது. இது கிடையவே கிடையாது கிறிஸ்துவம். அதனாலதான் மூஞ்சில சிரிப்பு இல்லை. இங்க சபையில ஒரு சில பேர் அப்படி இப்படின்னு வந்தா கூட கொஞ்சம் சிரிச்சுன்னு வராங்க. காரணம், கிறிஸ்துவ அன்பு ஒருத்தலுக்குள்ள வேலை செஞ்சு அவன் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நான் பண்ணிதான் நான் நல்லா ஆவேன் என்பது பிசாசின் தந்திரம். நம்ம கிட்ட இருந்து எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பண்ணி எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணனா சிலுவை தூக்க முடியலாம். வேற ஏதாவது நாம் என்ன செய்ய முடியாது. பாவத்தின் நிமித்தம் அவர் செய்துட்டார். அதை நான் விசுவாசிக்கணும். ஒரு வார்த்தையை இதுக்குள்ள இதை பண்ணிடக்கூடாதுன்னு தான் பிசாசு விரும்புறான். இந்த சன்னதம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது ஒரு இதுல ஒரு விஷயம் வருது. குறிப்பா நம்ம இந்து மத இதுல அந்த சன்னதம் என்ற வார்த்தையை பார்க்கும்போது அது சிவபெருமானின் 108 டான்ஸ்ல அது ஒரு டான்ஸ். சன்னதம்னு ஒரு டான்ஸ். அது எப்படிப்பட்ட ஆட்டமா? கைகளெல்லாம் கட்டிக்கணும், வெறும் காலை மடக்கி மடக்கி அந்த விரல் நுனிய தரையில வச்சு ஆடக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டான்ஸ். அது அர்த்தம் வருது. நான் நினைச்சு பாக்குறேன், இந்த மாதிரி கூட ஆடி இருப்பானுங்களா அவங்க பாகால வர வைக்கிறதுக்கு இல்லை. எபிரேய பாஷையில் அதற்கான அர்த்தம் பார்க்கும்போது சன்னதம் என்பது ஒரே வார்த்தையை ஒரே விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கினே சன்னதம் சன்னமா அப்படியே சொல்லி திரும்ப சொல்லு. ஆமா, சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியா ஒரு விஷயம் இருக்குது. அது என்னடா, நம்ம எந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கினே இருக்கிறோமோ நம்ம உடம்பு அதை நோக்கி போயிடும். நம்ம அப்படியே சுயநலம் இழந்துட்டு மற்ற விஷயம் வந்து சாமி வந்துச்சுன்னு சொல்றோம் பாருங்க, அவங்க சுயநலம் இழந்துருவாங்க. அவங்க என்ன பண்றது தெரியாது. ஒரு விதமான பரவச நிலை. அது அலையிலையா சொல்லிங்கன்னா அந்த வரும். ஆனா நாம அந்த மாதிரி பரவச நிலையில இருக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம் கிடையாது. அந்த பரவச நிலை வந்து அது கெட்ட விஷயம், அது நல்லது கிடையாது. நம்ம எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையணும்னு தேவன் விரும்புறாரு. எந்த கட்டுகள்ல இருந்தும். கட்டுகள்னாலே நமக்கு என் கண்ணுக்கு இதுதான் தெரியுது. இந்த கட்டு நம்ம இது உள்ளகிற கட்டு, இதெல்லாம் தப்பான மெத்தட்ஸை நாம் குச்சி வச்சுக்கிற கட்டுல இருந்து வெளியே வரணும். இந்த கட்டுல இருந்து கடவுள் என்ன கடவுள் சுகம் அளிப்பது பிரம்மாண்டமான ஒரு ஞானத்துல இருந்து வருது. என் செயல்ல இருந்து ஒண்ணு மனாகிட்டே வராது. என் செயலுக்கு பின்புலத்தில் தேவன் இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமா தேவன் விரும்புகிறார். சோ என்னுடைய செயல் இன்னைக்கு நான் சபைக்கு வருவதா இருக்கட்டும், புக் எடுக்கிறதா இருக்கட்டும், ஐயாவுடைய வார்த்தை கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கடவுள் கொடுத்த விருப்பம், கடவுள் எனக்குள்ள செய்த மாற்றம், கடவுள் எனக்குள்ள கொடுத்த அந்த நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே கடவுள் மூலம் வருதுன்னு நம்பும் பொழுது இங்க என்னுடைய சுய நீதின்னு எதுவுமே பெருமை பாராட்டு இல்ல. நான் கரெக்டா சபைக்கு போறேன், இதுதான் பிரச்சனை, இங்கதான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை. அதனால நல்லா அந்த ஒரு நடுவில் ஒரு 4 நாள் சபைக்கு போறேன் நல்லா இல்லை. அப்ப என்ன, நான் போறேன் வரேன், நான் எப்ப என்னுடைய நல்ல வாழ்க்கை எங்கள் தான் இருக்குது, தூக்கி போடும் கையில் வந்து கிடையாது. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, இப்ப எலியா எப்படி கூப்பிடுறாரு பாருங்க கடவுள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. எதுக்கு இந்த பேரெல்லாம் சொல்றாரு? தேவனே வான்னு சொல்லல. இந்த பைத்தியக்காரன் இவங்களுக்கு புரியணும் எந்த தேவனை நான் கூப்பிடுறேன்னுட்டு. சும்மா தேவன் இவர் பாகால் தான் வந்துட்டார் போல இருக்குது, இவர் கூப்பிட்டு வந்துட்டார் பாகால் வச்சுப்பாங்க. மனுஷன் மூளை இருக்குது பாருங்க, எப்படி எல்லாம் தப்பா யோசிக்கணும் அப்படிலாம். அதனாலதான் அது கரெக்டா எந்த தேவனை ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் அந்த தேவன், ஈசாக்காக ஆசீர்வதிச்ச அந்த தேவன், யாக்கோப ஆசீர்வதிச்ச அந்த தேவனை நான் இப்ப கூப்பிட்டுக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நீதான் மெய்யான தேவன் என்று இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. எனக்காக கிடையாது, நீ உன்னை ப்ரூவ் பண்றதுக்காக நான் இங்க நின்றுக்கிறேன். ஒரே ஒரு தீர்க்கதரிசி நின்றுட்டு இருக்கிறான். 450 பேர் சவால் விட்டுருங்க, நீ யாருன்னு இந்த ஜனங்களுக்கு காட்டுன்னு கேட்கிற.
மார்ட்டின் லூத்தருடைய சீர்திருத்தத்துல முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊழியன்றதுக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷன் கொடுத்தாரு ஒரு அருமையா. அது வரைக்கும் ஊழியன்னா வெறுமனே கிறிஸ்துவ அறிவிக்கிறது மாத்திரமே தான் ஊழியம். அது ஊழியம் தான், இல்லைன்னு சொல்ல ஊழியம். பட் அவருடைய அந்த விளக்கத்துல அருமையா ஒவ்வொரு மனுஷனும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறன் கொடுத்துருக்கு. இப்ப நம்மளே பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அருமையா பண்ணணும். அருமையா ஒரு சமையல் தான் சொல்லுங்க, அது அருமையா சமைக்கிறது ஒரு திறன் இல்லையா? அந்த திறன் எங்க இருந்து வந்துச்சு? கடவுள் கொடுக்காம அது ஒருத்தருக்கு வந்துடாது பாருங்க. வீட்டுக்காக செய்யறாங்க ஒரு சில ஊழியம். அந்த வீட்டுல இருக்க, இப்ப நான் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி கடவுள் நற்செய்தியை சொல்லணும்டானா எனக்கு அங்க ஒரு சில ஆயத்த பணிகள் ஒருத்தங்க செய்யணும். அதுவும் ஊழியத்தில் சேர்ந்ததுதான். வெறும் ஒருத்தன் போய் சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரம் கிடையாது, அவனை சுத்தி எத்தனை பேரை கடவுள் அவன் ஒவ்வொரு திறனை கொடுக்குறாரு. ஆனா நிறைய பேர் வெளியில தெரியறதே கிடையாது. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை புரோட்டஸ்டன்ட் தழுவிய நாடுகள் எல்லாம் ஏன் நல்லா டெவலப் ஆச்சுன்னா, ஒவ்வொரு வேலை செய்பவனுக்கும் ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்தாரு. தோட்ட வேலை செய்யறவனா, எந்த வேலை செய்யறீனோ அந்த வேலையில் கடவுளை அவன் காட்டினான். மற்றவங்களுக்கு நேர்த்தியை காட்டினான். ஒரு ஓவியம் வரைகிறானா, அந்த ஓவியத்தை பார்க்கும்போது என்ன திறனை கொடுத்துருக்காருப்பா கடவுள், என்ன அருமையா ஜெகன் வரைஞ்சிருக்கிறான். நாம் செய்யற எந்த வேலையிலும் கடவுளை நம்ம மகிமைப்படுத்த முடியும். வெறும் வெறும் பேசுறது பிரசங்கம் பண்றதுலாம் மாத்திரம் கிடையாது. எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் நேர்மையாக, ஒழுக்கமாக, திருட்டுத்தனம் இல்லாம, யாரும் பார்க்கலன்னா கூட கடவுள் இருக்கிறார், நான் ஒழுக்கமா தான் இருப்பேன். யோசேப்பு சொன்னான் பாருங்க, அந்த ஸ்திரீ தவறு செய்ய தூண்டும் போது, ஐயோ என் முதலாளிக்கு எதிராக நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவன் ஆட்டிடியூடே வேற. தேவனுக்கு விரோதமாக நான் இந்த பாவ செயலை செய்ய எப்படி செய்ய முடியும்? என் வீட்டை நீ சுத்தம் பண்ணனா அது எதுக்கு? அது என்ன தெரியும்? அது என்ன ஆகுது? இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் பிரச்சனையே. நான் வெறும் சபைக்கும் கடவுளுக்கு மட்டும் முடிச்சு போட்டு விட்டேன். அதெல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் ஏன் என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியல? ஆவிக்குரிய வாழ்க்கையே அங்க உணர மாட்டேன். நான் வீட்டுக்குள்ள போனா உணர்றதில்லை. உணராதனால என்ன பண்றேன், ஒரு சில கத்துன்னு கத்துறது, அம்மா கிட்ட இந்த வாக்குவாதம் பண்றது. அந்த நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன், கடவுள் இங்க இருந்து கேட்டு நடக்கிறாருங்க, இது வீடு தானே, வீட்டுக்குள்ள எப்படி கடவுளா வருவாரு? இதெல்லாம் பழைய பொய்யான கருத்துக்கள். எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார். எங்க இடத்துல நான் தவறுறனோ அந்த இடத்துல முக்கியமா இருக்கிறார். அதுதான் வரமாட்டேன். அதுதான் பிரச்சனை. வராத பொழுது அதை நான் கடவுள் கிட்ட கேட்கிறேன். நேசிக்கிற அந்த தன்மை, அன்பு நீ ஊற்றுனா தானப்பா எனக்குள்ள வரும். அன்பை நான் உருவாக்க முடியுமா? ஏன்னா நடிகளா 4 பேர்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிங்க, என்ன பண்ண நல்லா சௌகரியமா இருக்கு, வேஷம் போட சொல்லுது, அந்த மாதிரி பண்ணா எல்லார்கிட்ட ஸ்நேகம் வாங்கிடலாம். 4 பேருக்கு ஜெபம் பண்ணா நான் நல்லா இருப்பேன்னு பண்ணா அது சுயநலம். அதுல எங்க கடவுள் இருக்காரு? எதிர்பார்ப்பில்லாத ஜெபமா இருக்கணும், இயல்பா வரணும். ஒரு ஆம்புலன்ஸ் போதா, கார் ஓட்டிக்கிட்டே மனசுல ஒரு பிரேயர். அந்த ஆம்புலன்ஸ்ல போறவன் குணம் ஆனா வந்து என்ன 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க எனக்கு? இல்ல அவனுக்கு வேணும்னா நான் நல்லா இருப்பேன், இது தப்பு. உண்மைதான், அது நல்லாதான் இருப்போம். என் நோக்கம் அதை வச்சுட்டு இருக்க கூடாது. நான் நல்லா இருக்கணுமா, வாடா போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு வரலான்னு போன கதையிடும். வியாபாரம் கிடையாது, கடவுள் வியாபாரம் கிடையாது. கடவுள் முன்னாடி போகும்போது மற்றவர்களுக்கு பிரார்த்தனை பண்றது என்னுடைய சுபாவமா மாறணும், என் விருப்பமா மாறணும். இன்னைக்கு ஏன் பிரார்த்தனை பண்ற மற்றவங்க, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, சந்தோஷமா பண்றேன். அதுதானே தவிர அதை பண்ணா என் வீடு நல்லா இருக்கும், என் குடும்பம் இந்த எண்ணம்னாலே வீடு நல்லா இருக்காது. சுயநலத்தை எதிர்க்கிறார் கடவுள். அந்த 2 பேர் கடவுள் முன்னாடி போகும்போது அவன் சொல்றான், நான் சபைக்கு காணிக்க கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், சபைக்கு நான் கரெக்டா உனக்கு எல்லாம் பண்ணினுக்கிறேன் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான். முக்கியமா வந்து நான் ஆயக்காரன மாதிரி இல்ல, எப்படி இல்ல. இன்றளவும் அந்த பேட்டியம், அந்த பெருமை நம்மளுக்குள்ள ஏதாவது ஒழிச்சிட்டு இருந்தா அதை தொடர்ச்சி இதுக்குள்ள வந்துருப்பாங்க அடிக்கடி. நான் அவன மாதிரி இல்லப்பா, அவன் பாரு எதோ கும்பிட்டு அவன் பாரு பூச்சின்னு சுத்தி நிற்கிறான், நான் குடியெல்லாம் விட்டு ரொம்ப நாளா. இதுதான் கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் வெறுக்கிறார் கடவுள். அவனை காட்டலனாலும் இவனை காட்டுனாலும் கடவுள் பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க எல்ஐசி பில்டிங்ல இருந்து பார்த்தா எப்படி எல்லாத்தாலையும் ஒரே ஐட்டா தெரியுமா, அந்த மாதிரி பார்க்கறாரு. இதுல பெரியவன் சின்னவன் கிடையாது. கடவுள் கிட்ட போகும்போது எதை கொண்டு போகணும், என்னுடைய மைனஸ் கொண்டு போகணும். பிளஸ் நான் என் பிளஸ் எதுவுமே பிளஸ் கிடையாது. என் பிளஸ் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுதான் என் பிளஸ். இயேசுன்னு தான் கடவுள் என்ன இன்னைக்கு நீதிமான் ஆக்கியிருக்காரு. சீனிவாசனுடைய சுய செயல் சீனிவாசன் நல்லவன் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் ஆகல. அதனாலதான் உங்களால அது முடியாதுன்னு அவர் புள்ளைய அமைச்சிட்டாரு. இன்னைக்கு எனக்குள் இயேசுவோடைய ரத்தம் என் பாவத்துக்காரைய கழுவிச்சு நான் விசுவாசிக்கும் போது நான் பரலோகத்தில் தகுதி உடையவன் ஆகிறேன். தகுதி எங்க வந்துச்சுங்க? இப்போ
சீனிவாசன் தகுதி அது. இயேசுவின் தகுதி நம்ம எல்லாரையும் தகுதி. அந்த தகுதியில நாம் வளரணும் பொழுது தொடர்ந்து அவர்கிட்ட கேட்கிறோம். ஏன்டா எல்லா கதையும் இங்க போய் நின்னுங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டு நீயே இதை பண்ணிடுகிறேன்னு உள்ள ஒரு பொருள் கேட்குது பாருங்க. சோ இந்த உண்மை நிலையை இங்க ஒப்புக்கொள்ளும் போது மன ஓய்வு கிடைக்குது. என்னத்தையோ ஒண்ணு மறைச்சி வச்சுக்கணும் ஒரு வெளிப்புறத்துல அப்படி அது எனக்கு வரலங்க. கடவுள் முன்னாடி அவருடைய ஸ்தலத்துல அவருடைய அந்த சன்னிதானத்துல அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது உண்மையா நிற்கும். உண்மைன்னா என்னது? இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது. இதுதான் நான், என்ன நீ எடுத்து என்ன சரிப்படுத்துகிறது. அப்படி நிற்கும் போது மனவை எதை மறைச்சாதான் பிரச்சனை. மறைக்கும் போது குற்ற உணர்வு வந்தது. குற்ற உணர்வு கடவுள் முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியத்தை தூக்கிடுது. நான் பண்ணிட்டு எப்படி போவேன்? நீ கிடையாது. என் தேவனுக்கு தெரியும் நான் யாருன்ட்டு. உன் பாவத்தை தூக்கி கடல்ல போட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான் சொல்லியிருக்காரு. என் கடவுள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற கடவுள் கிடையாது. நீ என்னன்னா செஞ்சேன்னு சொல்றது கடவுள் கிடையாது. எனக்காக அவர் என்ன செய்தார் என்ற ஒரு கடவுள். ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அந்த அர்த்தம் அந்த நான் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்துல வளரணும். இந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வார்த்தையை எதை விசுவாசிக்கிறோம்? எதை வேணாலும் விசுவாசிக்கலாம். வார்த்தை, அவருடைய வார்த்தை பைபிள் என்ன சொல்லியிருக்கு அது எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் வாழ்க்கையில் நடக்கும் விசுவாசிக்கிறோம். காரணம் ஏதோ ஒரு வகையில கடவுள் சூழ்நிலைகளை மாத்துறாரு, பிரச்சனைகளை மாத்துறாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உங்க பிரச்சனையை விட உண்மையா ஒருத்தருக்கிறார். அதுதான் கடவுள். அவரை புடிச்சுக்கோங்க, பிரச்சனை மாறிடும். ஏன்னா அவர் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். மாறாத ஒருத்தரை பிடிச்சிட்டா என்னுடைய பிரச்சனைகள்லாம் மாறும் கண்டிப்பா. இனி சரியில்லாத நாளைக்கு சரியாகும் கண்டிப்பா. ஆனா விசுவாசம் எனக்கு கூட இருந்து கொண்டே இருக்கும். கண்ணில் பார்க்கறத நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. தண்ணி நிற்கும் போது பயமா தான் இருந்தது. இன்னைக்கு தண்ணி இல்லை, முடி போயிடுச்சு. ஆனா கண்ணில் பார்க்காத ஒண்ணு இருக்குது, மனதால உணரக்கூடிய கடவுள். அதை நான் தொடர்ந்து நம்பி விசுவாசி போகும்போது எல்லாம் புறத்துல வர சூழல், சவால்கள், சோதனைகள் எல்லாத்தையும் என்னால் மேற்கொள்ள முடியாதுன்ற விஷயத்தை பதிவு செய்து கொள்வேன். அருமையான இந்த செய்தியை வெளிக்கொணர உதவி செய்த கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.